ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஏன்னா எக்ஸாம் எழுத போயிட்டு இருந்தேன். சரி, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு சொல்லிடுறேன். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ நம்ம சேனல் வந்து முழுக்க முழுக்க மோட்டிவேஷன் ரிலேட்டடாக இருக்கும். அதே மாதிரி சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கும். நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்ட் வேணாலும் இருந்துக்கோங்க. நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வேணால் இருந்துக்கோங்க. நோ ஃபியர், நோ டென்ஷன். ஓகே, எல்லா விஷயமும் எடுக்க போகிறோம். கூலாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கன் மட்டும் தட்டி விடுங்க. கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் கமெண்ட் பண்ணுறது கிடையாது, சரியா? இந்த வீடியோ ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஜெயிக்கணும். நான் என்னுடைய வாழ்க்கையில் ஜெயிக்க நினைக்கிறேன் அப்படின்னா என்ன செய்யணும்? எல்லாருக்கும் ஒரு விஷயம் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். நான் ஜெயிக்கணும், நான் வளரணும். மற்றவங்க பற்றி நான் யோசிக்கிறது கிடையாது. நான் ஒரு சுயநலவாதி. மற்றவங்கள பற்றி நான் யோசிக்கிறது கிடையாது. நான் ஒரு சுயநலவாதி. நான் எனக்காக மட்டும்தான் யோசிப்பேன். அப்படிப்பட்ட இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான வீடியோவும் சரி. அதே மாதிரி நானும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஊக்கத்தை தந்து உங்களால் கூட ஜெயிக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையை அடையிறதுக்கு. இன்றைக்கி நம்மளுக்கு அதிகமான நேரம் இருக்குது. ஆனால் நானும் தப்பாக தான் செலவு பண்ணுறேன். ஏன்னா ஃபோனை பார்த்துன்னு கற்றுக்கிறதுக்காக நிறைய ஷார்ட்ஸு ரீல்ஸு பார்த்துன்னுக்குறேன். என்ன பண்ணுறது, சும்மா யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணியிருப்பேன். என்ன சொல்கிறது, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். நான் பண்ண தப்பு நீங்கள் எல்லோரும் பண்ணுங்க. தப்பு பண்ணி கற்றுக்கோங்க. மிஸ்டேக் பண்ணி கற்றுக்கிறது தான் நல்ல லெசன். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பில் ஜெயிக்க போகிறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். சரி, இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். எதுவும் இன்ட்ரோ கார்டு எதுவும் போடல. இந்த வீடியோ ஃபுல்லாக எடிட்டும் பண்ணல. கொஞ்சம் பிளர்ராக இருக்கும், கொஞ்சம் வாய்ஸ் கம்மியாக இருக்கும். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் சொல்ல போகிற பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புரியலாம், கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு 50 to 20 நிமிட்ஸில் உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிடுறேன். சரி, நான் உங்களுக்கு 50 to 20 நிமிட்ஸில் ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகேவா? நீங்கள் வந்து எந்த பிளாட்ஃபார்ம் கூட இருந்துக்கோங்க. இப்போ தான் நான் ஆரம்பிச்சிக்கிறேன். நான் போடுற வீடியோ கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்காது, கொஞ்சம் காமெடியாக இருக்கும், கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும், கொஞ்சம் வெறுப்பு தூண்டும், கொஞ்சம் ஒரு சில பேருக்கு பிடிக்காத மாதிரியே இருக்கும். நீங்கள் லவர்ஸாக இருந்தால் பிரிக்கிற மாதிரி இருக்கும், பிரிக்கிறவங்க இல்லை சேர்ற மாதிரி இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஏன்னா இதெல்லாம் காமன். திஸ் இஸ் லைஃப். நான் ஏன் இந்த பேச்செல்லாம் பேசிக்கிறேன்? சாரிப்பா, நான் ஏதோ சொல்ல வேண்டியதே வந்துட்டேன். என் ஃப்ரெண்டு கலாச்சிருந்தான், அந்த ஞாபகத்தை சொல்லிட்டேன். சரி, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டாப்பிக்கில் வந்துடலாம். ஓகேவா? டோன்ட் ஃபியர், லைஃப் இஸ் ஹியர்னா. வாழ்க்கை இருக்குதப்பா. சரி, இன்றைக்கி பார்க்க போகிறது மோட்டிவேஷன் டு சக்ஸஸ். நம்மளுடைய மோட்டிவேஷன் நாமளே எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிறது. இன்னும் ஜஸ்ட் இன்றைக்கி டேட் 26 இல்லை 25. இன்னும் நம்மளுக்கு 1 month இருக்குது. 1 month 5 days இருக்குது. அப்ராக்சிமேட்லி 31, this is 6, 5 days இருக்குது. 36 days இருக்குது. நம்ம திஸ் இயர் வில் யூ ஃபினிஷ். 2024 ஃபினிஷ், 2025 வில் கம். எல்லோரும் உங்களுக்கான வழக்கமான தப்பு பண்ணுறது செய்கிறது தான். நான் நல்லா இருக்கணும், நான் ஜிம்முக்கு போகணும், நல்லா ட்ரைனிங் பண்ணணும், எல்லாம் இருக்கும். ஆனால் நிறைய விஷயத்துக்கு நம்ம வந்து நான் இது செஞ்சிருவேன், நான் அது செஞ்சிருவேன், எல்லாமே பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு வேலையும் செய்கிறது கிடையாது. சரியா? நான் இப்போ சொல்ல வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். யாராவது இந்த வீடியோ பிடிக்கலனா கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் திஸ் வந்து யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? 25 to 35 ஏஜ் குரூப் தான் பார்க்குறீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா கூட இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் வந்து நம்மளுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருந்தால் கூட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இருந்தால் கூட ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ. ஓகேவா? அதே மாதிரி நம்ம வீடியோஸ் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தரேன் பாருங்கள். பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மாற்றி சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பாட்காஸ்ட் நான் வந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். ஓகேவா? அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற லிங்க் தந்துக்கிறேன். இது முழுக்க ஃப்ரீ தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்கள் இன்ட்ரெஸ்ட் தான். ஏன்னா நான் வந்து MBA ஸ்டூடெண்ட். ஓகேவா? நான் வந்து புக் எழுதினுக்கிறேன். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருக்கலாம். நீங்கள் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அதே மாதிரி ஸ்டடி பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு ஃபீல்டு பற்றி நல்லா தெரியும்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து நம்மளோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பிரதர்கிட்ட வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி சிஸ்டர்ஸ் யாராவது இருந்தால் பிரதர்கிட்ட வந்து சொல்லுங்கள். எப்படி சொல்கிறது, பிரதர் இருந்தால் கூட பிரதர் கூட வந்து சொல்லுங்கள். டோன்ட் ஃபியர். ஓகேவா? நான் இங்கே தான் இருக்கிறேன். திஸ் இஸ் யுவர் ஜானி பாட்காஸ்ட்.
கம்மிங் ஜனவரி வந்து ஜனவரிலேருந்து சரியாக தெரியல. ஆனால் எப்போ ஆரம்பிக்க போகுதுன்னு சரியாக தெரியணும் கூட கிடையாது. ஆனால் நான் இப்போ தான் அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்துன்னுக்கிறேன். ஓகேவா? சரி, நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. உங்களை வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னா இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, புரிஞ்சு வச்சுக்கோங்க, அறிஞ்சு வச்சுக்கோங்க. யார்கிட்டையும் சொல்லாதீங்க, ஏன்னா நானே ஓட்டவாயன். சரியா? ஓகே, ஃபன்னாக இருக்கும். நான் சொல்ல போகிறது ரொம்ப ஃபன்னாக இருக்கும். முன்னாடியே சொல்லியிருப்பேன். கொஞ்சம் சீரியஸாக இருக்கும், சீரியஸ் இல்லாமல் அது மாதிரி இருக்கும். அதுவும் ஓகே. உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இந்த நிறைய விஷயத்த நான் சொல்கிறேன், ஒன்றுனா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட், லைஃப்னா என்ன? வாட் இஸ் லைஃப்? வாழ்க்கைன்னா என்ன? அதான் பார்க்க போகிறோம். ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஒரு என்ன சொல்கிறது, நான் வந்து தத்துவத்தை பேசுகிறதுன்னு நினைக்காதீங்க. நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற லைஃப் வந்து இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. நம்ம வந்து எங்கேயோ ஒரு சின்ன லெவலில் பிறந்திருப்போம். அப்பா வந்து படிச்சிருக்க மாட்டார், அம்மா கூட படிச்சிருக்க மாட்டாங்க. அப்பா படிச்சிருப்பா, அது அம்மா படிச்சிருக்க மாட்டாங்க. அது மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகேவா? மனுஷனாக பிறந்தால் எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். எல்லோரும் காசு தேடி அழிஞ்சு போகணும். நான் சொல்கிறேன், நண்பன் படத்தில் சொல்கிறான்ல, நீ காசுக்காக அலையாத, அவன் காசு வரத்துக்கு தேவைப்படுற ஸ்கில்லை வளர்த்துக்கும். நான் தான் சொல்லுவேன். இன்றைக்கி நம்மளுடைய ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் வந்து ஒருத்தங்கிட்ட கீழே போட்டு வேலை செய்யறதுக்காக தான் பார்க்குறாங்களே தவிர, பையனுக்கு என்ன பிடிக்கும், வீட்டில் அப்பா அம்மா படிச்சிருக்க மாட்டாங்க, பையனுக்கு என்ன பிடிக்கும், நம்ம பொண்ணுக்கு என்ன பிடிச்சிக்குது, அவளுக்கு என்ன பிடிக்குதோ போயிட்டு தனியாக அப்ரோச் பண்ணோம். இன்றைக்கி வந்து எப்படி திறமை நடத்துகிறாங்க, அதே போன எத்தனை வருஷம் சிலபஸ் கூட எனக்கு சரியாக தெரியாது. ஏன்னா இந்தியன் இன்ஸ்டியூட்டில் இந்தியன் எஜுகேஷனை பற்றி நான் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஆல்சோ இந்தியன் தான். ஏன்னா அந்த சிஸ்டமே வளர்ந்தது அப்படி தான். உங்களுக்கு யாராவது வெளிநாட்டுக்கு போகிறேன்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அது தகுந்த மாதிரி ரிலேட்டடாக வீடியோ போட போகிறோம். நீங்கள் வந்து ஃப்ரீயாக கூட, ஓகேவா, ஃப்ரீயாக எப்படி படிக்கணும்னு அது தகுந்த மாதிரி நான் தரேன். உங்களுக்கான வீடியோனா உங்களுக்கு தனிப்பட்ட விதமாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கான தனியாக ஒரு சீரிஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அது பற்றி தெரியலன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து சேனல்ஸ் அபவுட் பேஜில் தந்துக்கிறேன். அதில் கூட எனக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்காக செய்கிறது. ஓகேவா? இதில் நம்மளுக்கு எந்த ஒரு லாப நோக்கமும் கிடையாது. ஓகேவா? நான் ஒரு எப்படிப்பட்ட பர்சன்னா, படிக்கிறதுக்காக கூட இறங்கி கூட வேலை செய்வேன். ஆனால் எனக்குன்னு ஒரு விஷயத்த சம் கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, எத்திக்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேன். கொள்கை இல்லாத எங்கள் கொள்கையை கோட்பாடும் கிடையாது. இறங்கி கூட வேலை செய்யலாம், தப்புன்னு நினச்சா கூட இறங்கி வேலை செய்யலாம். ஆனால் நம்பிக்கை துரோகம் பண்ணால் கூட தர்மடி அடிச்சுன்னு தான் வேலை செய்வோம். ஓகேவா? சரி, நான் சொன்னேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இது சரியில்லை அப்படி சரியில்லைன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் விட்டுரு. உனக்கு பிடிச்ச மாதிரி படிக்கப்பார், உனக்கு பிடிச்ச மாதிரி பழகுப்பார். எல்லோரும் இன்றைக்கி டைம் 24 hours இருக்குது. எல்லோரும் பணக்காரன் ஏழை எல்லோரும் காசு சம்பாதிச்சுன்னு இருக்கான். ஏழை வந்து காசு எப்படி செலவு பண்ணணும்னு பார்க்குறான், பணக்காரன் வந்து காசு எப்படி சமாளிக்கணும்னு பார்க்குறான். ஓகேவா? நான் ஒரு இங்கிலீஷில் ஒரு வேர்ட் சொல்கிறேன் பாருங்கள். இஃப் ஹேவ் புவர் will be can spending of money without value and without thing. Okay, the life will be living like lavish, but the rich also giving the fake rich also, but the real rich cannot see the dresses as a normal. எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட ரத்தன் டாட்டா இருக்கார். ஓகேவா? அவர் இறந்துட்டார். இஸ் a richest person, ஓகேவா, in this India and in this world, but he cannot know என்ன சொல்கிறது, லேவிஷாக வாழலை. ஹேஸ் பீன் நோ லேவிஷ் லிவிங். இஸ் எ சிம்பிள் லைஃப். ஓகேவா? நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து பணக்காராக இருந்துக்கோங்க, யாராக இருந்துக்கோங்க, நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரே மைண்ட் செட் தான் இருக்கணும், இருக்க வைக்கப்பேன். ஓகேவா? என்னென்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்ய பாருங்கள். நீங்கள் வந்து நான் வந்து எங்கள் வீட்டில் நான் இப்போ தான் 10வது, நான் 11வது 12வது காலேஜ் படிக்கிறேன். ஐஎம் யூஜி ஸ்டூடெண்ட், ஐஎம் பிஹெச்டி ஸ்டூடெண்ட். நான் பிஹெச்டி தான் பண்ண போகிறேன். ஓகேவா? எம்பிஏ முடிச்சுட்டு நான் பிஹெச்டி தான் பண்ண போகிறேன். ஓகேவா? பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்குன்னு ஒரு பிடிச்ச வேலையை செய்யுங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து இன்னும் சொல்கிறேன் நான். ஓகேவா? உங்களோட லைஃப்பை முன்னேறதுக்காக தான் சொல்கிறேன். இது நீங்கள் எப்படி வேணும் எடுத்துக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப்பை ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்கிறேன். நான் நிறைய விஷயத்தை தப்பு பண்ணி கற்றுக்கினேன். இந்த யூடியூப் சேனலுக்காக நான் வந்து 15 வயசு எனக்கு 10th முடிச்சிட்டேன். அப்போ வந்து நான் வந்து ஆரம்பிக்கலான்னு பார்த்தா முடியல, என்கிட்ட ஃபோன் இல்லை.
காலேஜ் வந்து ஃபோன் இருந்துச்சு, வீடியோஸ் போட்டேன். சம் கைண்ட் ஆஃப் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அதை பற்றி யோசிச்சு நான் அதிலே முழுங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். அப்பா திட்டினார் எனக்கு. நீ எல்லோரும் உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க, என்ன சொல்கிறேன், எனக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறேன், எல்லோரும் திட்டினாங்க என்ன பைத்தியக்காரன். ஒருத்தன் வந்து எனக்கு மெசேஜை பண்ணியிருந்தேன், டே நீ பைத்தியமாடான்னு சொன்னான். அப்போ தான் தெரிஞ்சிச்சு நான் பைத்தியம் இல்லடா, நீ தான் பைத்தியம். ஏன்னா ஒருத்தன் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக அவன் கற்றுக்கணான்னு வச்சுக்கோங்க, இல்லை புதுசாக ட்ரை பண்ணுறானா அவன் வந்து ட்ரை பண்ணனா அது விடணும். வீட்டில் இருக்கிறவங்களும் நீயும் வளரக்கூடாது, நாங்களும் வளரக்கூடாது, நீயும் வளரக்கூடாது. அந்த விஷயத்துக்காக பார்க்குறாங்க. என்ன சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தை உனக்கு பிடிச்சிக்கிறதா இறங்கி கூட செய், ஆனால் சொல்லாதவும் செய். ஒரு இங்கிலீஷில் ஒரு கோட் இருக்கும், மோட்டிசிட்டி யூடியூப் சேனலில் பார்த்தேன், யாரும் சரியாக தெரில, சொல்லியிருப்பாங்க, ஹார்ட் ஒர்க் லைக் சைலன்ஸ், கிவிங் ரிசல்ட் லைக் எ வயலன்ஸ். நீ எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு செய் வேலையை, சத்தமே இல்லாமல் செய். நீ எவ்வளோ தான் தர ரிசல்ட், அது சத்தத்தோட தான். எப்படி சொல்கிறது, உன்னுடைய வேலை செய்கிற விதமே தண்ணியாட்டம் சைலண்ட்டாக இருக்கும். அதே எப்படி சிறுத்தை எப்படி இலைக்காக பாயுதோ, புலி எப்படி பாயுதோ, சத்தம் இல்லாமல், அது மாதிரி உன்னுடைய ரிசல்ட் எடுக்கும். ஏறும்போது அப்படி சத்தம் தள்ளணும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? இந்த வீடியோ நிறைய பேர் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, பார்க்காம வந்திருப்பீங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் வந்து நான் காலேஜ் படிச்சுக்கின்னு சம்பாதிக்கிறது கூட நான் இதில் ஐடியா சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இந்த வீடியோ ஸ்டார்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் வந்து காலேஜ் படிச்சுருக்கிறேன், நான் வந்து ஸ்கூல் படிச்சுருக்கிறேன்னா பார்ட் டைமில் ஒர்க் பண்ண பாருங்கள், புதுசாக ஸ்கில்ஸ் கற்றுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி சம் கைண்ட் ஆஃப் ராங் ஹேபிட்ஸ், ராங் தாட்ஸில் இருக்கிறீங்கன்னா அதுலேருந்து ரிலீவ் ஆகுங்க. சம் கைண்ட் ஆஃப் வந்து பான் அடிக்ஷன், மாஸ்டர்பேஷன், ஃபேப், அதே மாதிரி நான் வந்து ரிசர்ச் பண்ணது. ஓகேவா? நான் வந்து அதிகமாக ரிசர்ச் பண்ணுவேன், எனக்கு வந்து ரிசர்ச் பண்ண பிடிக்கும். அதனால தான் நான் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணுவேன், புக்ஸ் படிப்பேன். அதே மாதிரி ஓகேவா, இது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் திஸ் எல்லாரும் ஏஜ்க்கும் வரும், இது உங்களுக்கும் வரும். எனக்கு வந்து எனக்கு அது வந்தது கிடையாது, அது எனக்கு பிடிக்காத விஷயம். அதனால் நான் அளவுக்கு அதிகமாக நான் வந்து என்ன பார்ப்பேன்னா, புதுசாக வந்துக்குது இப்போ வீடியோ எடிட்டிங் வந்துக்குதா, சரி ஃபில்மோரா, ப்ரீமியர் ப்ரோ, எஃப்சிபி, டாவின்சி ரிசால்வ் அப்படின்னு நான் வந்து பார்த்துன்னு உக்காந்துருவேன். பிஸ்னஸ் மேன்ஸோட இன்டர்வியூ பார்ப்பேன், இங்கிலீஷை கற்றுக்க பார்ப்பேன், அதர் லாங்குவேஜை கற்றுக்க பார்ப்பேன். இது மாதிரி என்னையே நான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இப்போதைக்கு ஒரு 15 லாங்குவேஜ் தெரியும், அது கூட சரியாக தெரியாது. ஆனால் ஒரு ஃப்ளோவில் வரும். எனக்கு பாட்டு பாட பிடிக்கும், பாட்டு எழுத பிடிக்கும், ரேப் பண்ண தெரியும், ரேப் பண்ணுவேன். நான் ரேப்பராக ஆகணும்னு ஆசை. பட் மை சுச்சுவேஷன் ஓகேவா, பேரண்ட்ஸோட வலுக்கட்டாயத்துக்காக எம்பிஏ பண்ணியிருக்கிறேன். அவங்களுக்கு வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கெலாம் எனக்கும் தெரியும், கஷ்டமே படக்கூடாது, ஒரு அமைதியான ஒரு இடத்துல போயிட்டு நல்லா மாதம் ஆனால் கவர்மெண்ட் சம்பளம் சொல்கிறாங்களே, மேய்ச்சாலும் கவர்மெண்ட் கழுதையும் மேய்க்கணும், அதே மாதிரி ப்ரைவேட் கழுதையும் மேய்க்கக்கூடாது. அது மாதிரி தான் நினைக்கிறாங்களே தவிர, உங்கள் வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸும் சரி, எங்கள் வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸும் சரி. ஓகேவா? இப்படி தான் நினைக்கிறாங்க, நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட், மற்றவங்களுக்காக வாழாதீங்க, உங்களுக்காக வாழுங்க. ஃபஸ்ட், நீங்கள் எத்தனையோ விஷயத்த மற்றவங்களுக்காக செஞ்சுருப்பீங்க, ஆனால் உங்களுக்காக செஞ்சுருக்க மாட்டீங்க. உங்கள் லைஃபே உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு வரியில் எழுதியிருக்கும், உன் வாழ்க்கை உன் கையில் காண்பாய். நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுடைய லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது. நான் இப்போ வந்து வீடியோ பண்ணணுன்னு எனக்குன்னு பிடிச்சிக்கிறது தான் விஷயம் செய்கிறேன். ஆனால் எனக்கு பிடிச்சிக்கிற ஒரு விஷயம், உனக்கு என்ன பிடிச்சிக்குதோ அது செய். ஓகேவா? மற்றவங்களுக்காக நீங்கள் யாரும் வாழாதீங்க ப்ளீஸ், நான் தான் கேட்குறேன். உன்னுடைய பேரண்ட்ஸ்க்காக வாழ்கிறது அதெல்லாம் காமன். இந்த பொண்ணுலாம் இருக்க மாட்டேன், அந்த பையன்லாம் இருக்க மாட்டேன், செத்துருவேன். நான் கேட்குறேன், நீ பைத்தியக்காரனா இல்லை பைத்தியக்காரியாமா? நீ என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நீ உனக்காக வாழ கற்றுக்கோ. செகண்ட், உனக்கு நீ மரியாதை தான். உனக்கு நீ மரியாதை தந்தால் தான் நீ மற்றவங்களுக்கு மரியாதை தருவ, மற்றவங்க மரியாதை தந்தால் நீ உனக்கு மரியாதை தருவ. ஓகேவா? இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து மனசு குத்துற மாதிரி இருக்கும். ஓகேவா? மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, புரிஞ்சு வச்சுக்கோங்க, அறிஞ்சு வச்சுக்கோங்க. 4 விஷயத்த பேசி பழகி வச்சுக்கோங்க. ரைமிங்காக இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி புதுசாக ஒரு விஷயத்த கற்றுக்கோங்க. கற்றுக்காமல் இருந்தீங்கன்னா அதே இடத்துல தான் இருப்பீங்க. ஓகேவா? நம்மளுடைய இடத்த இன்னொருத்த வந்து ஃபில் பண்ணிட்டு போயிடுவான். நான் வந்து காம்படிஷனாக சொல்லலை. ஓகேவா? நம்மளுக்கு விஷயத்த தெரியலையே, கற்றுக்க பாருங்கள். கற்றுக்க தான் கட்டதளவு கையளவு கல்லாதது உலகளவுன்னு ஒரு பழமொழியே இருக்குது. ஓகேவா? பெரியவங்க சொன்ன மாதிரி
அண்ட் ஸ்கில்ஸ் லாங்குவேஜை கற்றுக்கோங்க. ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கோங்க. நான் இப்போ தமிழ் பேசுகிறேன், உங்களுக்கும் தமிழ் தெரியும். இன்னொருத்தன் வந்து ஹிந்தி பேசுகிறான்னு அவனை வந்து கோவப்படக்கூடாது. ஓகே, இங்கிலீஷ் பேசுகிறவங்க கோவப்படக்கூடாது. நம்ம என்ன பேசுகிறோம், இப்போ தமிழ் பேசுகிறேன்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் திஸ் வந்து தமிழ் பேசுகிறவங்களுக்கு நல்லா நம்ம பேசுவோம். இங்கிலீஷ் பேசுகிறவங்களுக்கு அவங்க லாங்குவேஜில் எடுத்து போய் பேசுப்பாரு, அவன் நம்மளால நினச்சின்னு வருவான். அதே மாதிரி ஹிந்திக்காரங்கிட்ட போயிட்டு நல்லா ஹாய் அவ் கைசா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படி பேசுனா, அவனும் இவன் நம்ம ஆள் நினச்சி அவனும் வந்துடுவான் பேசுகிறதுக்கு. லாங்குவேஜ் சொல்கிறது ஒரு டூல் மாதிரி தான்ப்பா. ஓகேவா, ரொம்ப ஈஸி. கம்யூனிகேஷன் கூட நான் சொல்லித்தரேன். ஓகேவா, அதே மாதிரி உங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நிறைய விஷயத்த கற்றுக்க பாருங்கள். அண்ட் மோஸ்ட் ஆஃப் திஸ் ட்ராவல் பண்ணுங்கள். ஓகேவா, ரொம்ப மன உளைச்சலாக இருந்து ட்ராவல் பண்ண பாருங்கள். லவ் ஃபெயிலியர் இருக்கிறவங்களை இந்த வீடியோ பார்க்குறமா இருந்தால் கூட தயவு செஞ்சு உங்களுடைய லவ் எதுக்காக ஃபெயில் ஆச்சுன்னு யோசிங்க. நீங்கள் ஒரு பொண்ணு ஒரு பையன் லவ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். நான் லவ் பண்ணது கிடையாது, நான் சொல்கிறேன், நான் லவ் பண்ணது கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் தரேன், எனக்கு தெரிஞ்ச அட்வைஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லவ் பண்ணுறாங்க, நான் ஜஸ்ட்டு பார்த்துட்டு இருப்பேன், நல்லா இருக்கட்டும், நல்லா வாழட்டும் அப்படின்னு தான் இருப்பேன். தவிர எனக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஃபீலிங் அஃபெக்ஷன் அப்பப்போ வரும். அப்போயும் எனக்கு வந்து நான் ஒன்றையும் தான் யோசிப்பேன், நம்மளுக்கு வேணாம். நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுன்னு இருக்கோம், அதனால அந்த விஷயத்துக்காக இது வந்து போய்ட்டு ஃபாலோ ஆகக்கூடாது. எனக்குன்னு நேரம் வரும், அதுக்குன்னு நேரம் ஒதுக்கின்னு போயிடலாம். இப்போ இருக்கிற வரைக்கும் நான் வந்து ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். நான் புதுசாக விஷயத்தை கற்றுக்கிறேன். சும்மா ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுறேன். எப்படி ஒரு வீடியோ ரேங்க் பண்ணுதுன்னு 4-5 வீடியோ பார்த்துனே இருக்கிறேன். எப்படி அவங்க ஒரு வீடியோ இப்போ பண்ணுறதுனா கூட பார்க்குறேன். ஓகேவா, அதே மாதிரி போயிட்டு புக்ஸ் படிங்க. இங்கிலீஷை டெவலப் பண்ணிக்கோங்க. எங்கே போனாலும் இங்கிலீஷ் இருக்குது. ஓகேவா, இங்கிலீஷ் இல்லாத கண்ட்ரியும் இல்லை, கண்ட்ரி இல்லாத இங்கிலீஷும் இல்லை, மொழி இல்லாத உலகமே இல்லை, மொழி இல்லாத நாடும் இல்லை. தமிழ்நாட்டில் தமிழ் பேசலாம், கர்நாடகாவில் கன்னடம் பேசணும், பெங்களூரில் ஆந்திராவில் தெலுங்கு பேசணும், ஹைதராபாத்தில் உருது பேசணும், ராஜஸ்தானில் ராஜஸ்தானி பேசணும், அதேமாதிரி உத்தரகாண்டில் ஹிந்தி பேசணும். அவங்கவுங்க லாங்குவேஜ் இருக்கும். நான் சொல்கிறேன், மகாராஷ்டிராவில் மராட்டி பேசணும். ஓகேவா, அது மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. இந்த லாங்குவேஜஸை கற்றுக்கோங்க. உங்களை நீங்களே செதுக்கினே இருங்க. ஓகேவா, எப்போ ஒரு மனுஷன் தானே செதுக்க ஆரம்பிக்கிறானோ அப்போ தான் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கலைஞனாக வர முடியுது. எப்போ ஒருத்தன் தன்னைத்தானே செதுக்காமல் ஒதுக்குறானோ அவன் வந்து ஒரு நல்ல ஒரு சிலை ஆக மாட்டான். என்ன சொல்கிறேன்னா, இது புரியாது உங்களுக்கு, ஆனால் சொல்ல வைக்கிறேன். உங்கள் மைண்டுக்கு புரியும், உங்களுக்கு மனசுக்கும் புரியும். ஆனால் நீங்கள் எப்படி எடுத்துவேன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. நீ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும்போது அதுக்கான பொட்டென்ஷியல் கம்மியாக இருக்கும். நீ கற்றுக்கும் போது வெறுப்பாக இருக்கும், போக 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 எரிச்சலாக இருக்கும். அதே மாதிரி அதுலேருந்து மேலே வர வரைக்கும் உனக்கு கடுப்பு ஏறிடும். ஏதாவது சின்ன டாஸ்க்கு கூட உனக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கும். அதே மாதிரி அது வேலை செய்ய உனக்கு வெறுப்பாக தோணும். அந்த நேரத்துக்கு உனக்கு மற்ற வேலைன்னு சொல்ல வைப்பாங்க. படிக்க முடியாது, எழுத முடியாது, ஃப்ரெண்டோட ஊர் சுற்ற முடியாது, லவரோட டேட் பண்ண முடியாது, நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் இது தெரிஞ்சுக்கோ,